பிளாக் உளுந்து கஞ்சி ரெடி. டேஸ்ட்லாம் கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கும். ஆனா இது வந்து ஃபீடிங் மாம் சாப்பிடலாம். ரைஸ் மட்டும் கொஞ்சமா எடுத்துக்கிட்ட மக்களே. 2 சப்பாத்தி டெய்லி டின்னருக்கு நான் வந்து வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ லூஸ்பியா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபுட் ரொட்டீன் தான் மக்களே. நினைக்கலாம் என்னோட ஃபுட் ரொட்டீன் நிறைய பேர் கேட்கல, ஆனா யாருமே கேட்கல, கேட்கவும் மாட்டாங்க. நான் என்ன சாப்பிடுறேன் அப்படின்னு அப்புறம் வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே வீடியோல ஆன்சர் இருக்கு. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னோட ஃபுட் ரொட்டீனும் இருக்கு. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வீடியோக்குள்ள ஓகே மக்களே, குட் மார்னிங். ஸோ டைம் கரெக்டாக மார்னிங் 8:30 ஆகுது. நான் மட்டும் வழக்கம் போல வேக்கப் ஆயாச்சு. கற்கோலக்கே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி டே இன் மை லைஃப் அந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்துல. பாஸ்ட் ஒரு 2 to 3 months ஹாஸ்பிட்டல் போறது, வீட்டுக்கு வர்றது அப்படியே தான் ஓட்டே இருந்துச்சு. பட் இனிமேல் உங்களுக்கு வந்து சூப்பர் வீடியோஸ் வரும். முக்கியமா நிறைய பேர் வந்து உங்க ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கீங்க. இப்ப பெட்டர் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பேக் பெயின் இருக்கு, பட் ரொம்ப இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் டே டு டே கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஏன்னா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால அந்த பெயின் எல்லாம் கண்ட்ரோலா இருக்கு. பட் ஹெல்த்தியா இருக்கிறது, ஆக்டிவா இருக்கிறது அது முடியல. ரொம்ப நேரம் நிக்கிறது, ரொம்ப நேரம் ஏதாவது ஒர்க் பண்றது, சும்மா செய்ய மாட்டோம், ஆனா ரொம்ப நேரம் ஒர்க் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஓகே, சரியாயிடும். நம்ம சீக்கிரமே பேக் டு த ஃபார்ம் வந்துருவோம். மார்னிங் எழுந்த உடனே ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல் ஆஃப் வாட்டர் குடிச்சாச்சு. இது கண்டிப்பா நம்ம பண்ணணும். ஏன் சரி எனக்கு தேவையில்ல, போயிடு. அடி வாங்குவ, ஒழுங்கா எடுத்து குடி, சூடாரி. காலையில எனக்கு டிமோட்டிவேட் ஆன மாதிரி நடக்குது மக்கள். அடி வாங்குவ. இல்ல, நான் காலைல ஒழுங்காதான் வீடியோ அதுக்கு தனியா சாப்பிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா நான் மட்டும் தான் வரா மாதிரி சீக்வென்ஸ் ஆக்ஷன்ஸ் பிளாக்ஸ்லாம் இருந்துச்சு. ஆக்ஷன் பிளாக்ஸ்ல இருந்ததா? எங்க என்ன பண்ண போற ஆக்ஷன் பிளாக்ஸ் வருது? காலையில எழுந்து ஒரு சமைக்கலான்ற எண்ணம் வந்தாதான் சமைக்க முடியும். நீ என்ன இப்ப சமைச்சிட்ட? ஒரு டீ காபி போறது ஒரு வேலைன்னு போயிட்டு வர்றதுக்குள்ள ஐயோ வீடியோ எடுக்கிறாங்களா, சரி நம்ம டீ போட்டுடலாம். ஏய் அதெல்லாம் இல்ல, நீ டீ கசப்பா போறியேன்னு நான் போட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு வேலை இருக்கு, இப்ப நான் கிளம்பிடுவேன். நமக்கு டீ தான் முக்கியம். சோ இப்ப டைம் வந்து 9 o'clock ஆகுது. காலையில எழுந்தோன்னா சருக்கு இல்லைன்னா யாராவது டீ போட்டுருவோம். டீ குடிச்சிட்டு டே ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்போ டீ. சோ ஃபர்ஸ்ட் ஃபுட் நமக்கு டீ. குளிச்சு முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள ஃபுல் அமுக்குள்ள நடந்துருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் மக்களே ஒரு ரூல். ஃபர்ஸ்ட் உன் பேர் இனிமேல் மூட்டி, எல்லாத்தையும் மூட்டி விட்டு நான் கிச்சன் உள்ள சோறு கிடைக்காதுமா உனக்கு. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் காபி போட்டுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ ஒரு சமையல் நான் காட்ட போறேன் மக்களே. இப்போ நம்ம குளிச்சிட்டு வந்திருக்காங்க, அத வந்து பதிவு பண்ணு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு எனக்கும் லக்கியும் பிளாக் உளுந்து கஞ்சி இந்த ரெசிபி நான் பார்த்து வச்சிருக்கேன். அது பேக் பெயின் அப்புறம் எல்லாத்துக்குமே சரிப்படும், கரெக்டா வரும். மிக்ஸ் பண்ணாம இப்ப வெளிய போறியா? வெளிய போக முடியாது. காது திருப்பி இருந்தா பாசல வெளிய எப்பப்பா வந்துச்சுனே? எப்போ வந்தா நான் கிளம்பு போ. ஓகே மக்களே, கிச்சன்ல நமக்கு என்ன வேலை? நம்ம ஆர்டர் பண்ண ஃபவுண்டேஷன் வந்துச்சு மக்களே. இத நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆனா வந்துட்டு நம்ம சமைப்போம். அதுக்குள்ள நீ முடிச்சு வைக்கிற, உன் சமையல் நீ முடிச்சு வைக்கிற. நீ வெளில போ, நான் இங்கேயே ஓபன் பண்ணி. ஃபவுண்டேஷன் நம்ம எதுக்கு போடுறோம்? ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கொடுக்கணும், ஃபுல் கவரேஜா இருக்கணும், நம்மளுடைய இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் தெரியக்கூடாது. இதுக்கு தானே போடுறோம். பட் இப்ப இருக்கிற நிறைய ஃபவுண்டேஷன் இதெல்லாம் எதுவுமே பண்றது கிடையாது. நான் ரீசெண்டா யூஸ் பண்ண பல ஃபவுண்டேஷன் என் ஸ்கின்னை ட்ரை ஆக்கி, அங்கங்க பேட்சியா கேக்கி ஆக்கி மேக்கப்பே அசிங்க தான் பட்டுச்சு. என்ன பண்றது நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது 3x இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குற நம்ம மம்மா எர்த்தோடைய இந்த ஹைட்ரா க்ளோ ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் என் கண்ணில் பட்டுச்சு. இதுல இருக்க ஹையலூரிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம இதுல விட்டமின் சி அண்ட் டர்மரிக்கும் இருக்கு. இது நம்ம ஸ்கின்க்கு பெஸ்ட் காம்ப்ளெக்ஷன் கொடுத்து ஸ்கின்னை நல்லா பளபளன்னு ரேடியண்டா மின்ன வைக்குது. இதுதான் இந்தியாஸ் மேட்சேஃப் சர்டிஃபைட் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அண்ட் டாக்ஸின் ஃப்ரீயும் கூட. லெட் மீ ஷோ யூ மக்களே. சோ ஃபர்ஸ்ட் மம்மா எர்த்தோடைய இந்த க்ளோ போர் பிளரிங் பிரைமரையும் என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். இது நம்ம ஸ்கின்க்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்குது. முக்கியமா போர்ஸ் எல்லாம் நல்லாவே மினிமைஸ் பண்ணுது. இது நான் கிரேசி அண்ட் லைட் வெயிட்டும் கூட. இது நம்மளோட மேக்கப்க்கு ஒரு ஸ்மூத் அண்ட் ஃப்ளாலஸ் ஃபினிஷ் கொடுக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த பிரைமரை ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் நம்ம தலைவர் வந்தாச்சு. மம்மா எர்த்தோட ஹைட்ரா க்ளோ ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். என்னோட ஷேட் கேரமல் க்ளோ எடுத்து நான் ஃபேஸ்ல அப்ளை பண்றேன். எவ்வளவு எஃபெக்ட்லெஸ்ஸா பிளெண்ட் ஆகுது பாத்தீங்களா? கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் எடுத்து தான் அப்ளை பண்ணேன். பட் என் ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், அன்இவன் ஸ்கின் டோன், முக்கியமா பிளமிஷஸ்லாம் எவ்வளவு சூப்பரா கவர் பண்ணிருக்கல. முக்கியமா இந்த ஃபவுண்டேஷன் என் ஸ்கின்னை ட்ரை ஆக்கல, மேக்கப்ப பேட்சியும் ஆக்கல. கண்டிப்பா இதை நீங்க பயமே இல்லாம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபவுண்டேஷன் நமக்கு 3x இன்ஸ்டன்ட்
இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கறது மட்டும் இல்லாம 12 hours லாங் ஸ்டே கொடுக்குது. தட் வித்வுட் எனி ஸ்கின் ட்ரைனர். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் மக்களே. எவ்வளவு ஸ்வெட் ஆனாலும் உங்க மேக்கப் கலையவே கலையாது. இதுல டோட்டலா 6 ஷேட்ஸ் இருக்கு மக்களே. நம்ம இந்தியன் ஸ்கின் டைப்காகவே பார்த்து ரெடி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஃபவுண்டேஷனை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மம்மா எர்த் டம்ளர் லிசன் பண்றாங்க. சோ அவங்க ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி அவங்களோட ஆனியன் ஷாம்பு இப்ப சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் நமக்கு தரணுங்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. மம்மா எர்த்தோட ஆப் போத் ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. மம்மா எர்த்தோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே Amazon, Flipkart, Nykaa இது எல்லாத்துலயுமே இருக்கணும் உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ நம்ம நியர்பை ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயுமே மம்மா எர்த் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் காமிச்ச இந்த ஃபவுண்டேஷன் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் மக்களே. சோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்மளோட கூப்பன் கோட் ALLU2024 இதை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20% ஆஃப் அப்படியே ப்ரொவைட் பண்றாங்க. கண்டிப்பா செக் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே மக்களே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பிளாக் உளுந்து கஞ்சி ரெடி பண்ண போறோம். சோ இதுதான் வந்து பிளாக் உளுந்து. நீங்க கடையில போய் கேட்டீங்கன்னா லக்கே ஏன் லக்கி மோளம் வருது, மோளம் வருது, அது என் மேக்கப் பாக்ஸ்ல மோளம் வருது, உங்களுக்கு பேசாம வருதா லக்கி? எப்ப ஆபீஸ் 250 grams இது வந்து 37 rupees மக்களே வாங்கியாச்சு. இப்போ நம்ம விலை விவரம் முக்கியமா குறிப்போட மக்களுக்கு சொல்லணும். இப்போ பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டர்ட்டியா இருக்கும். அதனால ஃபுல்லா நம்ம வாஷ் பண்ணி 2 to 3 times வாஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது பண்ணிடலாம். கஞ்சி பவுடர் தான் மக்களே நம்ம இப்போ தயார் செய்ய போறோம். சோ அதனால இப்படி வந்துருச்சா, வாஷ் பண்ண அப்புறம் இப்படி வந்த அப்புறம் பேன்ல போட்டு நல்லா மக்களுக்காக நான் கண்டுபிடிச்ச மக்களே இந்த ரெசிபி. இவன் வந்து ஃபுல் டைம் நான் இப்போ யார் தனித்தனியா போட்டு வைக்க சொன்னா இது ரெண்டுத்தையும் ஒண்ணா போட்டு அது வெந்து போச்சு. இவ்வளவு குவாண்டிட்டியை ஒரே நேரத்துல வறுக்க முடியாது. நீ வாய் மூட, அது ஏன் பிரச்சனை? உளுந்து கஞ்சின்றது மக்களே, இது உளுந்து கஞ்சி என் ரெசிபி மக்களே. ஆனா நான் ஒரே குண்டான்ல போட்டு வச்சது இவன் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கான். இப்படி சண்டை டீச்சிட்டா இப்போ காதை திருப்பிடுவேன். அத பாரு, ஒரு நிமிஷம் இவ்வளவு நேரம் நான் இங்க இல்ல பொறி உருண்ட பனியை என் மேல போட்டு வச்ச மண்டை வீங்கிடும். நீங்களே பாருங்க, இது நான் ஃப்ரை பண்ணும்போது போட்டு என்னது டீப் ஃப்ரை பண்றது போட்டு இந்த மாதிரி வரணும் மக்களே. வெள்ளை வெள்ளை இது வந்து இவன் வயித்தறிச்சல். நான் பண்ண டிஷ்க்கு வயித்தறிச்சல். காதை திருப்பிடுவேன். என்ன சுத்தி போடணுமா? சுத்தி கீழ போட்டுருவேன். இதே மாதிரி பேசுங்க. நம்ம வந்து வறுத்து முடிச்சிட்டோம். இப்போ அது ஆற வச்சு அத நான் சொல்றேன், நீ தள்ளி போடு. நானே சொல்றேன் மக்களே, ஆற வச்சு நல்லா ஆறனதுக்கு அப்புறம் இது அரைக்கணும். நீ எங்க பார்த்த இந்த டிஷ்? நான் சொல்றதே இது வேர்ல்ட் இன்டர்நேஷனல் டிஷ், எந்த கண்ட்ரிலயும் கிடைக்காது. ஆன் பண்ணியா சொல்லுலக்கி ஏய் தேவலாம குழந்தைக்கு இப்படிலாம் டீச் பண்ணி அடி வாங்குவா. ஆமா மூஞ்சி ஒரு டான்ஸ் இருக்கு பாக்குறியா? அம்மா டிஷ் காபி ஏய் உன்ன நம்பி கஞ்சி பவுடர் ரெடி. இதுல வந்து நம்ம ஏலக்காய் மட்டும் 2 ஏலக்காய் ஃப்ரை பண்ணி போட்டோம். லக்கிக்கும் குடுக்கறதுனால ரொம்ப நரன்னு இல்லாம ரொம்ப நைஸா பவுடர் மாதிரி ஆக்கிடும். ஒரு கடாயில 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி இப்போ நம்ம 1 ஸ்பூன் பவுடர் போட்டு இந்த விளக்கு கேட்டாங்களா யாராவது மட்டும் கொஞ்சம் போட்டோம்னா இந்த சமையல் ரெடி மக்களே. ஒரு உருண்டை ரொம்ப டார்ச்சர் பண்ணுங்கடா. ஓகே மக்களே, நமக்கு சுவையான சூப்பரான உளுந்து பிளாக் உளுந்து கஞ்சி ரெடி. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால நிறைய சாப்பிடல, ரிஸ்க கம்மியா எடுத்து வச்சுக்கிறேன், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா ஆனா ஸ்மெல்லே நல்லா இருக்கு. முக்கியமா இதுல வந்துட்டு நிறைய பேர் அரிசி போடுறாங்க. அரிசி தாண்டி கரெக்ட் தான், அதையும் ஃப்ரை பண்ணி போடுறாங்க. ஆனா நாங்க ரைஸ் போடல, ஏன்னா ரைஸ் தான் நம்ம எப்பவுமே சாப்பிடுவோம். இப்போ நீயே கண்டுபிடிச்சேன்னு நிறைய பேர் பண்றாங்க. பீரியட்ஸ் அப்போ சாப்பிடலாம். முக்கியமா பேக் பெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு டாக்டரே சொன்னாங்க. இது சாப்பிட சொல்லி உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. முட்டி வலிலாம் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நீ இதை குடிச்சு பார்த்து 1 மந்த்க்கு அப்புறம் ரிசல்ட் சொல்லுவாங்க. ஆமா, இப்ப வெயிட் லாஸ்க்கும் இது நல்லது. இல்ல ரைஸ் நம்ம போடல, வெயிட் லாஸ்க்கும் சாப்பிடலாம். இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? மாத்திரைனா போட்டு தானே ஆகணும். இந்த குழந்தைங்க மாரி பண்ண நினைச்சியா? லக்கிக்கே மெடிசன் குத்தா குடிக்குது. நீ ரொம்ப பண்ண அடிச்சிருவேன். விட்டமின் டேப்லெட் 4 விட்டமின் டேப்லெட் 20 டேஸ்க்கு நமக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. ஆனா 20 டேஸ் முடியற மாதிரியே இல்ல, ரொம்ப வருஷமா போட்டுனே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. காலை முடிஞ்சிரும் போடுறி பேசாத. காலையில ஒரு டைம், நைட் ஒரு டைம் விட்டமின் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கணும். நல்லா இருக்கா? ஓகே
ஓகே மக்களே, இதோட நமக்கு வந்து லஞ்ச். இப்ப சருக்கோ வர்க்குக்கு போயிடும். லஞ்ச் நான் குக் பண்ணிட்டேன். இதோட லஞ்ச் நீ குக் பண்ணிட்டியா? குக் பண்ணத சாப்பிடுவேன். பை பை பை. ஓகே மக்களே, லஞ்ச் டைம் வந்துச்சு. சோ டைம் கரெக்ட்டா 1:30 ஆகுது. மேக்ஸிமம் 2 o'clock குள்ள லக்கிக்கோ லஞ்ச் கொடுத்துட்டு நானும் லஞ்ச் சாப்பிட்டுருவேன். இன்னைக்கு நமக்கு லஞ்சுக்கு இத பாருங்க, சாம்பார், ரைஸ், அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், கோவக்காய் பொரியல். இது வந்து அப்பளம் மக்களே. இது எனக்கு இல்ல, சருக்குக்கோ லக்கிக்கோ. ரைஸ் மட்டும் கொஞ்சமா எடுத்துக்கிட்ட மக்களே, மீதி ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்கிட்டேன். இப்ப நானும் சருக்கோ ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஒரு மோட்டோ வச்சிருக்கோம். என்னன்னா, நிறைய வெஜிடபிள் சாப்பிடணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 வெஜிடபிள் இல்ல 1ஆவது கண்டிப்பா நம்ம ஃபுட்ல இருக்கணும் அப்படின்னு. ஓகே மக்களே, லக்கி பேபியை நல்லா ஸ்லீப்பிங் மோட் போட்டுட்டு வந்தாச்சு. ஏன்னா அவங்க அப்பயே லஞ்ச் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே டிங் டிங் டிங்னு இருந்துச்சு. அதனால போய் படுக்க வச்சோன்னா அவங்க தூங்கிட்டாங்க. லஞ்ச் முடிச்ச கையோட நான் வந்து இந்த லேகியம் சாப்பிடுவேன் மக்களே. பேர் வந்து சௌபாக்கிய சுண்டி லேகியம் அப்படின்னு சொல்லி இதை பாருங்க. லக்கி பேபி ஸ்டொமக்ல இருந்து வெளியே வந்த உடனே நான் ஒரு 6 months கிட்ட இதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். திருப்பி நான் ஏன் இதை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா, எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஃபர்ஸ்ட் மிஸ்கரேஜ் ஆகி பேபி எல்லாம் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 15-20 days கழிச்சு நம்ம திருப்பி ஹாஸ்பிட்டல் செக்அப் போகும்போது ஸ்டொமக்ல அந்த டர்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. சோ இது சாப்பிட்டோம்னா அந்த டர்ட் எல்லாம் வெளியே வரும்னு சொல்லி எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அதால வேற வழி இல்லாம நானும் சாப்பிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இதுலயே போட்டிருக்கோம் மார்னிங் நைட் வந்து இது சாப்பிடணும், 5 to 10 grams சாப்பிடணும்ட்டு. பட் மார்னிங்கும் நைட்டும் நான் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்றதுனால எனக்கு வந்து நடுவுல லஞ்ச்ல பிரேக் இருக்கு. லஞ்ச்ல எந்த டேப்லெட்டும் இல்ல. அந்த கேப்ல இது வந்து ஒரு ஸ்பூன் நான் வந்து சாப்பிடுவேன் மக்களே. டேஸ்ட்லாம் கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கும். ஆனா இது வந்து ஃபீடிங் மாம் சாப்பிடலாம். ஓகே மக்களே, ஃபுல்லா முடிஞ்சிச்சு. லஞ்ச் முடிஞ்சிச்சு, இந்த லேகியமும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம போய் தூங்கக்கூடாது. பிகாஸ் மதியம் தூங்கணும்னா குண்டு வரும். ஸோ சும்மா அப்படியே சுத்திட்டே இருப்போம். இன்னும் குளத்துல சறுக்கு வந்துடும். சறுக்கு வந்த அப்புறம் அவள் தான் அப்புறம் ஜாலி ஆயிடும். ஓகே மக்களே, ஈவினிங்கே வந்துச்சு. ஸோ நமக்கு வந்து டீ டைம். இங்க பாத்தீங்கன்னா டீ போட்டாச்சு. லக்கி பேபியும் வேக்கப் ஆயாச்சு. ஆக்சுவலி நான் தூங்கக்கூடாதுன்னு நினைச்சு லக்கி பேபி பக்கத்துல போய் உட்காரதான் செஞ்சேன். ஆனா செம்ம தூக்கம் வந்திருக்கு. நானே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சறுக்கு மண்டை வந்துச்சு. சருக்கு வந்து என்ன வேக்கப் பண்ணி என்னோட ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து சும்மா படுத்துனுக்குறா மக்கள். இன்னைக்குதான் சருக்கு உருப்படியான ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி தந்துருக்கு. இது ஸ்நாக்ஸ் இல்லடி, இது என்ன சொல்லுவாங்க, ஐஸ் ஆப்பிள் ஃப்ரூட். இது பேரு பாத்தீங்களா மக்களே, யூகேல லக்கி சொல்றாங்க. இது என்ன பாப்பி? இதுதான் ஐஸ்கிரீம். ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ற பாரு எருமை. சருக்கு எப்பவுமே ஆபீஸ்ல இருந்து வரும்போது முட்டை பஜ்ஜி, பப்ஸ், இந்த மாதிரி என்ன சொல்றது ஸ்நாக்ஸ் உள்ள போயிட்டே இருக்கும். சாப்பாட புடிச்சுன்னு வரும். ஆனா இன்னைக்கு வந்து நுங்கு திருந்தி போய் நுங்கு புடிச்சிட்டு வந்துச்சு. ஆக்சுவலி நுங்கு வந்து 5 o'clock மேல சாப்பிட்டா செடிபடாது. ஏன்? நுங்குக்கு அது ஜுரம். ஆனா நுங்கு எப்ப சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு நுங்கு பிடிக்கும்னா பிடிக்கும். எனக்கு நுங்கு கேட்காது. அதுல பங்குன்னு எப்படி யோசிக்கிற பொருள். ஈவினிங் டைம்ன்றதுனால நம்ம லக்கிக்கு இப்ப குடுக்கல, அப்புறமா குடுக்கலாம். லக்கி இது என்னதுமா? ஐஸ்கிரீமா? என்ன ஃபிளேவர்மா? எப்படி ஏமாத்தி வச்சிருப்பாரு பச்சை மண்ணு. அம்மா சாப்பிடுறியாமா? ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? நல்லா இருக்கா? இப்ப வேணா. ஓகே மக்களே, லாஸ்ட் ஃபுட் ஆஃப் த டே சப்பாத்தி. ஆக்சுவலா 2 சப்பாத்தி டெய்லி டின்னருக்கு நான் வந்து சாப்பிடுவேன். சப்பாத்தி அது என்னோட பொண்ணான கைகளால் செஞ்சு கொடுக்குறாரு என் கணவர்னு சொல்லணும். அதுக்கு வந்து சமைச்சு வச்சிருக்கேன் மக்களே. இது வந்து சிம்பிள் குருமா, பெரிய குருமா மாதிரி இல்லாம ஷார்ட்டா செய்யறது. கொஞ்ச நேரத்திலே ரெடி ஆயிடும். எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சா சிம்பிள் குருமாட்டா பாரு. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா என்ன கேட்காதீங்க. சரி, அவகிட்ட எதுவுமே நீங்க கேட்காதீங்க மக்களே. இது 2 சப்பாத்தில 1.5 சப்பாத்தி ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இப்ப லாஸ்ட் செஷன்ல நம்ம இருக்கோம். டின்னர் எப்பயுமே 8 o'clock குள்ள சாப்பிடணும். டயட்ல இருக்கிறப்போ. ஆக்சுவலா டயட்டா இல்ல, ஆனா ஒழுங்கா சாப்பிடணும். நானும் சருக்கும் வீட்ல நிறைய சாப்பிடணும். நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு. வீட்லயே சாப்பிடணும், வெளிய சாப்பிட கூடாது. ஃபில்லிங்கா சாப்பிடணும், ஹெல்தியா சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிடணும். யோசிச்சு 2 நாள் போயிருக்கு. அந்த போராட்டத்துக்கு 2 நாள் வெற்றி கிடைச்சிருக்கு. அதுக்கு தெரியல. லக்கிக்கும் எனக்கு சப்பாத்தி தான். இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நான் என்னென்ன சாப்பிடணும் அது அப்படியே லக்கிக்கு. ஓகே மக்களே, இதான் என்னுடைய ஃபுட் ரொட்டீன். சோ நீங்க பாத்து இருந்திருப்பீங்க என்னோட ஃபுட் ரொட்டீன் எப்படி இருக்கு, நான் என்ன மாதிரி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நைட்டுக்கும் ஒரு செட் டேப்லெட் இருக்கு. ஆனா அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போடுவோம். ஏன்னா இப்பதான் நம்ம ஃபுட் சாப்பிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்னோட வெயிட் என்னன்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க. ஆக்சுவலா நான் வந்து மக்களே நான் உங்களுக்கு ஆதாரத்தோட அட்டாச் பண்றேன். நான் 78 kg இருந்தேன். அதுக்கப்புறம் 76 வந்துட்டேன். அவளுக்கு பேபி எல்லாம் போயிட்ட அப்புறம் 76 வந்துட்டேன். இப்போ ரீசெண்டா ஒரு 1 month கிடையாது, ஒரு 2 weeks நான் வந்து சீக்கிரமா சாப்பிட்டுறது, பெருசா நொறுக்கு தீனி சாப்பிடாம இருக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு. அதனால எனக்கு 2 kg இல்ல, அதுக்கே எனக்கு 2 kg ரெடியூஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் டச் அப் வேலை பண்ணும் போதே எனக்கு இப்ப 74
4 வந்திருக்கு. சோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியா உருண்டு பரண்டன்னு வெச்சீங்களா? இல்ல மகளுக்கு வாக்கிங் நான் போறேன். ஆனா எனக்கு இவ்வளவு சீக்கிரம் போலாமான்றதுல தெரியல. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம லைட் எக்ஸசைஸ் நான் பண்ண போறேன். நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து ஒல்லியாக போறோம். ஒன்றிணைந்து ஒல்லியாகும். ஓகே மக்களே, இதுதான் நீங்க கேட்ட என்னுடைய ஃபுட் ரொட்டீன். சோ உங்களுக்காக நான் வந்து கொடுத்தாச்சு. இதுல நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன். மிட் மார்னிங்ல வந்து பொமோகிரானேட் இல்ல மக்களே இல்ல மக்களே இப்ப நான் திரும்பி பாக்குறேன். 2 நாளா மாறிட்டான்றதுனால திருந்திட்டேன்னு உங்களை நம்ப வைக்கிறான். நான் முன்ன மாதிரி இல்ல சார், ரொம்ப திருந்திட்டேன். என்னமாச்சு லக்கிக்கு? தூங்க போயிச்சா லக்கி? இங்கே இருந்து லக்கி தூங்க வந்துச்சு. லக்கிக்கு புவா கொடுக்கணும். அதனால நாங்க வீடியோ முடிச்சுக்கிறோம். சோ என்னோட ஃபுட் ரொட்டீன் இதுதான். சீக்கிரமே நம்ம வெயிட் லாஸும் ஸ்டார்ட் பண்றோம். சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நான் பண்ண நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பார்த்தா எங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற வீடியோ மீட் பண்ணிட்டு பை சொல்லிக்கலாமா? பை. வேற ஹலோ பிரியா.